குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இருக்கிறது படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் இந்த கோவிலான தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த பதிவில் இந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோவிலோட கோபுரத்தை பார்க்கலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கோபுர தரிசனம் வந்து கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த கோபுர தரிசனம் உங்களுக்கு வாங்க, இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம். சென்னையிலிருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த படவேடு இருக்குது. இந்த படவேட்டில் தான் இந்த ரேணுகாம்பாள் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு ஆரணியிலிருந்து ஃப்ரீக்வெண்ட்டான பஸ் சர்வீஸ் இருக்குங்க. ஆரணியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு செப்பரேட்டான கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த கார் பார்க்கிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் இதை வந்து கொஞ்சம் அங்கே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறமா ஈவினிங் 3 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்துறது. இப்போ இந்த கோவிலோட சிறப்புகளை பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்கிற அம்மனோட சிரசு மட்டும் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி பீடங்களில் இந்த கோவில் ரொம்பவே முக்கியமானது. மற்ற அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை தான் பிரசாதமாக தருவாங்க. ஆனால் இந்த கோவிலில் குங்குமத்துக்கு பதிலாக வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணை பிரசாதமாக தராங்க. இது அம்மன் கோவில் என்றாலும் இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க வாகனம் இல்லைங்க, அதுக்கு பதிலாக பசுமாடை தான் வச்சுருக்காங்க. பொதுவாக அம்மன் சன்னதிகளில் பலிப்பீடம் முன்பு யாழி அல்லது சிங்கம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் எருது இருக்குங்க. இந்த கோவிலில் ஆடி மாதம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த டயத்தில் இந்த கோவிலுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை பிளான் பண்ணிக்கோங்க. சக்திக்குள் அனைத்தும் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் அரூபமாக அருள்பாலிக்கின்றனர். இதனால் இந்த கோவிலில் இருக்கிற அம்பிகையை வழிபட்டால் 33 கோடி தேவர்களையும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணை வந்து பிரசாதமாக தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மண்ணை வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னா இந்த கோவிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஜமதக்னி முனிவர், அதாவது ரேணுகா தேவியோட கணவர், அவர் வாழ்ந்ததாக கருதப்படும் அந்த இடத்துலேருந்து, அவர் யாகம் செஞ்ச இடத்துலேருந்து அந்த மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை பிரசாதமாக இந்த கோவிலில் தராங்க. இந்த கோவிலில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பானலிங்கமும் ஜனாகர்ஷண சக்கரமும் அமைந்திருப்பது மேலும் சிறப்பம்சமாகும். ஞானியர் பலர் தவமிருந்து சித்திகள் பெற்றதும் இந்த கோவிலில் தான். அது மட்டும் இல்லாமல் தொண்டை மண்டலத்து சக்தி தலங்களில் இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாம்பாளுக்கும் பிறந்த பரசுராமர் அவதரித்த தலம் இது. இது பரசுராமர் பிறந்த கஷேத்திரம் என்பதால் பரசுராம் கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தான் இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷம். இந்த டயத்தில் இந்த கோவிலில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நவராத்திரி குழு, தமிழ் மாத பிறப்பு, ஆங்கில வருட பிறப்பு, தீபாவளி, பொங்கல் போன்ற டயத்தில் இந்த கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த கோவிலோட தல விருட்சம் வந்து மாமரம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா கமண்டல நதி. இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கோவிலுக்கு போக போகிறீங்கன்னா அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த லொக்கேஷனை மேப்பில் பார்த்துக்குங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே எந்திர சனி பகவான் கோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகதோஷம், கரகதோஷம் இருக்கிறவங்களாம் இந்த வேண்டுதல் பண்ணால் நிறைவேறுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இந்த கோவிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றுறது, ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணுறாங்க. அம்மனோட சூழல் இருக்குது. இங்கே தான் வந்து தீபம் ஏற்றுறது, கற்பூரம் ஏற்றுறதெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல், கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காணிக்கையாக தருவாங்க. ஏன்னா அந்த பட்சி தோசை இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி, சேவல் இதெல்லாம் வந்து காணிக்கையாக தருவாங்க, வாங்கி இங்கே விட்டுருவாங்க. இப்படி பண்ணால் அந்த பட்சி தோஷம் இருக்கிறவங்க தோஷம் நிறைவேறுன்னு சொல்லி இந்த கோவிலில் வந்து ஒரு ஐதீகம்.
ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதான் வந்து கோவில் போகிற வழி, பொது தரிசனம், பொது வழி தரிசனம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வீக்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் ஃப்ரீயாக இருக்குது. கிட்ட போயிட்டோம். இந்த வழியில சாமி பார்த்துட்டு வெளியே வர வழி இது. இங்கே நிறைய வேண்டுவாங்க, வேண்டுதல் பாரு. அங்கே சரசு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி சரசு எடுத்துகிட்டு போவாங்க. சாமியை உள்ளே பார்த்துட்டு இந்த பக்கமாக வெளியே வருவாங்க. ஸோ இதான் வந்து பொது வழி தரிசனம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட்டாக இருக்குது. அதுதான் அம்பாலோட கோபுரம். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன சாமிலாம் பார்க்கலாம். இப்போ ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவில் எல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அப்படியே இங்கே பக்கத்தில் கோவிலாம் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படவேடு ரேணுகாம்பாள் சாமி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தனி சன்னதி இருக்குது. சிவனோட வந்து பார்த்தீங்கன்னா சோமநாத ஈஸ்வரர் சிவனோட பேர். அம்பாலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி. ஸோ இது வந்து ரேணுகாம்பாள் கோவிலுக்குள்ளேயே சிவனுக்கு தனி சன்னதி இருக்கு. ஸோ இங்கேயே சின்னதாக ஒரு செடியில் வச்சுருக்காங்க மரங்கள்லாம். இங்கே பாருங்க தர்ஷன் என்ன பண்ணுறாங்க. ஸோ இங்கே சண்டிகேஸ்வரர் இருக்காரு. சண்டிகேஸ்வரர் நம்ம கும்பிட்டுட்டு ரொம்ப அப்படியே வெளியே போகணும்னு நினைக்கிறேன். சரி, வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சு அந்த கரகெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு அதை நிறைவேற்றுவாங்க. கோழிலாம் விடுவாங்க. பாருங்க ஆற்றுலாம் கூட இருக்குது. ஸோ அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அந்த வழியாக உள்ளே வந்து நேராக அண்ணாண்ட சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட பேக் சைடில் தான் அந்த பொது தரிசனம் இருக்குது. அந்த பக்கம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரோம். வெளியே வர சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வந்து சிவனுக்கு தனி சன்னதி இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கேயே பார்த்தீங்கன்னா பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது, நாகருக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது. ஸோ நம்ம அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வர வேண்டியதுதான். நான் சொன்ன அந்த கரகம் பாருங்க, கரகம் எடுக்கிறாங்க சரிசை வச்சுட்டு. ஸோ இது வந்து ஒரு வேண்டுதல் தான். நம்ம அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு அதை எடுப்பாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலுங்க இது. வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயமாக வாங்க. அதுவும் குடும்பத்தோட மேக்ஸிமம் கோவிலுக்கெல்லாம் வர ட்ரை பண்ணுங்க. கோவிலோட குளம் பார்க்கலாம். இதுதான் கோவிலோட குளம். தண்ணியில் ரொம்ப பாசி படிஞ்சிருக்கு. தண்ணி கிளீனாக இல்லை, பாசி படிஞ்சிருக்கு. வழி வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க. அது இருக்கு பாருங்கள், அதான் படிக்கட்டு இறங்கி வர வழி. அதை அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப பாசியில் படிஞ்சிருக்கிறதால அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கிற தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது. குடிக்கிற தண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு கொண்ட கோவில் ராஜகோபுரம் கிழக்கு திசையை நோக்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி சுப்பிரமணிய கடவுள், வள்ளி தேவன் தாயோட காட்சி கடவுள்.
இந்த கோவிலை பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த கோவிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலுக்கு கட்டாயமாக குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.